ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் விஷன். இப்போது இந்த நம்மளுடைய எப்படி நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான். இப்போ நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய கோல் என்னது? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் யார் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் பார்த்திங்கன்னா கோல் ஆஃப் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இன்டர்நெட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நியூ ரெவல்யூஷன் தான். இதில் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா makes themselves recognize and they obtain intelligence by making or enabling context related decision to thanks to the act that can communicate information about themselves. அதாவது இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். இது மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்க முடியும். ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தரால் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இல்லையா, அது ஸ்மார்ட் ஹவுஸு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா சர்வீசஸ், நோட்டிஃபிகேஷன்ஸு, செக்யூரிட்டி, எனர்ஜி சேவிங், ஆட்டோமேஷன், டெலிகம்யூனிகேஷன், அண்ட் தென் என்டர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. அது மூலமாக அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா இது வந்து டெவலப் பண்ணாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் சர்வீசஸ் வந்து இன்னும் நல்லா வந்து இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கலாம், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெஷின்ஸ் பிளாட்ஃபார்மு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சென்சார், ஒயர் சென்சார், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட விஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறையா டெவலப் பண்ணுறது தான். இப்போ வந்து இது வந்து பாருங்கள் இந்த டயக்ராமை, இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு எப்படி இருக்குது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, எனர்ஜி ஒன்றோட ஒன்று நமக்கு எப்படி இருக்குது, எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்குது இல்லையா? இப்போ டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, பிஸ்னஸ்ஸு, எர்த்து எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, அதர்ஸ், எர்த்து அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்னோட கனெக்ஷன் அது வந்து கனெக்டட் டுகெதர், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது மொத்தமாக சேர்ந்து நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வித் செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங், இப்போ இன்டர்நெட் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீப்புள், ப்ராசஸ் நடக்குது, திங்ஸு, டேட்டா அப்படி இருக்குது. இது மூணுக்குள்ளே நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? இப்போ திங்ஸு பீப்புள் டு பீப்புள், இப்போ இந்த லூப் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா பீப்புள் டு பீப்புளுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் டு மெஷின், அதாவது பீப்புள் திங்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த நம்ம மற்ற சேட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீப்புள் டு மெஷின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் டு டேட்டா, அதாவது மெஷின் டு மெஷின். இந்த மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஓடி நவ்விய டேஸ் நமக்கு இப்படி தான் இருக்குது. 3 விஷன்ஸ் ஆஃப் ஐஓடி நமக்கு என்ன இருக்குது, 3 விஷன்ஸ் இருக்குது ஐஓடியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஓரியன்டட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஓரியன்டட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செமண்டிக் ஓரியன்டட். 3 டைப்ஸ் ஆஃப் விஷன்ஸ் வந்து நம்ம ஐஓடியில் இருக்குது. ஃபஸ்ட்டு திங்ஸ் ஓரியன்டட் விஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சென்சார், டெக்னாலஜிஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் ஓரியன்டட் விஷனு. நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்க ஃபிசிக்கல் டிவைசஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இது திங்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா யூனிக்லி ஐடென்டிஃபைட் பை, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம், அந்த சென்சாருக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இபிசி. இது வந்து புரியுமா, இது டேட்டா நம்ம எப்படி எடுப்போம், நம்ம டேட்டா எதுலேருந்து கலெக்ட் ஆகும், இந்த சென்சார் இல்லை சென்சார் பேஸ்டு சிஸ்டத்துலேருந்து தான் நமக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து கலெக்ட் ஆகும். இந்த விஷயம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி சென்சார் நெட்வொர்க் மூலிமா பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது திங்ஸ் ஓரியன்டட்னா பொருட்கள் வச்சு நம்ம இது பண்ணுறது இல்லையா. அந்த அதர் சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் டெக்னாலஜிஸ், அதான் எல்லாம் சேர்ந்தது மாதிரி இருக்கும், ஆர்எஃப்ஐடி அண்ட் தென் சென்சிங், கம்ப்யூட்டிங் டிவைசஸ் அண்ட் தென் குளோபல் கனெக்டிவிட்டி. இதெல்லாம் எந்த விஷயம் பேஸ் பண்ணால் திங்ஸ் ஓரியன்டட் விஷனை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஓரியன்டட் விஷனு. இன்டர்நெட் ஓரியன்டட் விஷன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா இன்டர்நெட் ஓரியன்டட்னா
நம்ம வந்து ஃபிசிக்கல் டிவைசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மூலிமா அப்சர்வ் பண்ணுறது. ஃபிசிக்கல் டிவைசஸ் இருக்கும்ல, அதாவது கனெக்ஷன்ஸ், கேபிள், ஒயர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஓரியன்டட் விஷன்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுறது. ஃபிசிக்கல் டிவைசஸாக இருக்கலாம், அந்த மூடமாக அந்த எனிதிங் எதை இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஓரியன்டட் விஷனு. இந்த சென்சார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அதை மானிட்டர் பண்ணுறது எப்படிலாம் இருக்குது, வேர் அபவுட்ஸ் கேன் பி ரெகுலர்லி மானிட்டர். இந்த சென்சார் மூலிமா அது வந்து இன்டர்நெட் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். ஸ்மார்ட் எம்பெடட் பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் ஸ்மார்ட் எம்பெடட் ஆப்ஜெக்ட்ஸ். இது இன்டர்நெட் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செமண்டிக் ஓரியன்டட் விஷன். இந்த விஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் வித் ஹியூஜ் நிறையா இருக்கு இல்லையா, டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறோம் த்ரூ சென்சார்ஸ் மூலிமா வில் பி ஹியூஜ். ஹை லெவலில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செமண்டிக் ஓரியன்டட் விஷனாக வரும். இது வந்து இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரா டேட்டா, இந்த ரா டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட் அண்ட் லீஸ்ட் ரெடண்டன்ட் டேட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செமண்டிக் ஆர்டர் விஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐஓடியை டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமான டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னா அது இன்டர்பிரிட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டேட்டாவை எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூஜ் லெவல் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.